அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம இப்ப யுனைடெட் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல் பேகம்பூர்ல இயங்கி கொண்டிருக்கு தோல் வர்த்தகர் சங்க கட்டத்துல நம்மளும் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவங்களும் இணைந்து திண்டுக்கல்ல சின்னாலப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய களிக்கம்பட்டியில பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைய தேதி அதாவது 20ஆம் தேதி இந்த முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஊர் பொதுமக்களோட முன்னிலையில சிறப்பான முறையில இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல நம்ம என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொள்றோம்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான பொதுவான இரத்த பரிசோதனைகள் மற்றும் இசிஜி, அப்புறம் அவங்களுக்கு தேவையான சர்க்கரை நோயாளிகள் கண்புரையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கான கண் பரிசோதனைகள், அது போக அவங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகள், மருத்துவத்தை எப்படி அவங்க கையாளுறது, எந்த மாதிரியான மருந்துகள் அவங்க உட்கொள்ளலாம், இந்த மாதிரியான சிறப்பு ஆலோசனைகளும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திண்டுக்கல் பேம்பூர்ல யுனைடெட் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல் ஐக்கிய நல மருத்துவமனைன்னு ஒரு சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப காலமாக நடந்துட்டு வருது. இப்போ அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. கோவிட் பீரியட்லேருந்து அங்கே எல்லா விதமான மருத்துவ ஆலோசனை வழங்கப்படுகிறது. ஃபிசியோதெரப்பி, எக்ஸ்ரே, எக்கோ கார்டியோகிராம், இசிஜி, இது மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மருந்துகளில். லேபில் 20% டிஸ்கவுண்ட்டு. இங்கே பண்ண முடியாத சர்ஜரிஸை ரெஃபரல் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. டே டயத்தில் ஜிபிட்டு வெறும் 50 ருபீஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். நைட் ஸ்பெஷலிஸ்ட் வர்றாங்க, கன்சல்டன்ட் ரேங்கில் உள்ள மெடிக்கல் காலேஜ் டாக்டர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வர்றாங்க. அவங்கள்ட்ட 120 ருபீஸ் மட்டும் தான் கன்சல்டிங் வாங்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அலி. நான் இந்த களிக்கம்பட்டி ஊரை சேர்ந்தவன். ஆனால் தற்சமயம் திண்டுக்கல்லில் கூடியிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஃப்ரீ ஐ கேம்ப், சுகர், பிளட்டு சுகர், பிபி செக்கப்பு, ஐ டெஸ்ட்லாம் வச்சுருக்கா சொன்னாங்க. அதனால் நான் திண்டுக்கல்லேருந்து 2 வீலரில் வந்தேன். பார்த்தேன். சுகரு, பிபி எல்லாம் நல்லா செக் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் ரொம்ப கனிவாக இருக்காங்க, ரிசப்டிவாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க பூரா எல்லாத்தையுமே வர வச்சு கிராமத்துக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. ரொம்ப இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் நடத்தினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே களிக்கம்பட்டி எங்கள் ஊரில் நடத்துறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஐக்கிய நல மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க திண்டுக்கல்லேருந்து. அவங்களுடைய அப்ரோச் எல்லாமே ரொம்ப கனிவாக இருக்குது. மக்கள்கிட்ட என்ன தேவையோ அவங்களுக்கு புரியலாட்டி கூட புரியாத மாதிரி சொல்லித்தர்றாங்க. அவங்க சில டெஸ்ட் அவங்களுக்கு மறந்தால் கூட இவங்க எடுத்து கொடுத்து அந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் நடத்தினான்னு வச்சுங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். களிக்கம்பட்டி பஞ்சாயத்தில் ஐ சேஃப்டிக்கு வந்தாங்க. இங்கே செக்கிங்க்கு வந்தேன். ஐ சேஃப்டிக்கு சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அனைத்துமே எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இங்கே களிக்கம்பட்டியில் ஒரு 30 வருட காலங்களாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்ல ஐக்கிய நல மருத்துவமனையிலேருந்து முதல்ல ஒரு முகாம் போட்டு ஊர் பொதுமக்களுக்காக நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ஒரு முகாம் போட்டிருக்காங்க, அதுக்காக நாங்கள் வந்தோம். இங்கே தைராய்டு செக் பண்ணாங்க, நாங்கள் தைராய்டு செக் பண்ணோம். பிபி சுகரு செக் பண்ணாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எங்களுக்கு. இதையே வெளியில் போய் நம்ம செலவு செஞ்சு செய்கிறதுக்கு இங்கே கிராம மக்கள் ஒரு நாள் ரொம்ப 100 ரூபா அளவுக்கு வருமானத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி முகாம் செஞ்சு பொதுமக்களுக்கு, வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. அவங்க எங்களை கனிவாக கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்த்து எங்களை பேஷண்ட்டெல்லாம் அவங்களே பக்கத்துலேயே இருந்து எல்லாமே எடுத்து ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இது மாதிரி மென்மேலும் கிராம மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஐக்கிய நல மருத்துவமனைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இது மூலியமாக. முக்கியமாக வயசானவங்க, பெரியவங்களாம் அவ்வளோ நினச்ச நேரம் சீக்கிரமாக வெளியில் போய் ஒரு மருத்துவம் பார்த்துட்டு வந்துடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. அப்படின்றப்ப இந்த மாதிரி கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ செக்கப்பு, மெயினாக பெரியவங்களுக்கு கண் டெஸ்ட்டு, தைராய்டு பிரச்சனை, மேலும் அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம இங்கேயே பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது உண்மையிலேயே பெரிய விஷயம், நல்ல விஷயம். நல்ல ஒரு சிறப்பான விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மென்மேலும் நீங்கள் அதிகமாக சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி ஐக்கிய நல மருத்துவமனைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். மென்மேலும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கேம்ப் போட்டிங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற பெரியவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்ல விஷயம். இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் எங்களுடைய மனதார எங்கள் கிராமத்தின் சார்பாக முழுமையாக வாழ்த்து.
சார் வணக்கம். கலிங்கம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 9 கிராமங்களுக்கும் ஐக்கிய நல மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை முகாம் போட்டிருக்காங்க. இங்கே நிறையா வயது முதிர்ந்தவங்கெல்லாம் வந்து இப்போ பஸ் வசதி இல்லை, வந்து பிரயாணம் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணும். பட் ஆனால் மருத்துவமனையே வந்து இவங்களோட பொது நலன் கருதி தேடி வந்து அவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வந்து வழங்குறாங்க. கலிக்கம்பட்டி ஊராட்சி மன்றம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் எங்களுக்கு கிராமத்துக்கு இதே மாதிரி மேலும் எங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவமையும் அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இந்த மருத்துவ முகாம் எங்களுக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த மருத்துவ முகாமுக்கு கோமதி செல்வகுமார் நம்ம மாமா அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு இடம் கொடுத்து செஞ்சு கொடுத்ததுக்கு மாமாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். அன்வோ ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஐக்கிய நல மருத்துவமனை எங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முகாம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மென்மேலும் அவங்க வந்து கொடுக்கணும், அதுக்கு எங்களோட உதவியும் எப்பயுமே இருக்கும். அவங்க அடிக்கடி இந்த மருத்துவ முகாம் போட்டாங்கன்னா இங்கே ஏழை மக்கள்லாம் இதில் பிரயோஜனப்பட்டுக்குவாங்க. அதுக்காக நாங்கள் ஐக்கிய நல மருத்துவமனைக்கு நன்றி செலுத்திக்கிறோம்.